ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் வர போகிற சூப்பரான அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்போட ஸ்டிக்கர்ஸில் தான் அப்டேட் வந்திருக்கு. முதல்ல என்ன பண்ணுவோம், கிரியேட் ஆப்ஷன் கொடுத்து அதில் வந்து இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணி அதை ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே உங்கள் ஃபேவரட்டான பர்சன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டும் கட் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபேவரட்டாக மாற்றி ஸ்டிக்கர்ஸாக இருந்தாலும் சரி, வால்பேப்பராக இருந்தாலும் சரி, அண்ட் ஃபேவரட் லிஸ்ட்லேயும் வந்து போட முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பரான அப்டேட். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டையும் வந்து கட் அவுட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரானது. இப்போ பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது, ஆனால் சீக்கிரமாகவே ரோல் அவுட் ஆயிரும். கண்டிப்பாக நம்மளும் யூஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் வந்து ஐஃபோனுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி தனித்தனியான ஆப்ஷன்ஸ் வந்து ஜெனரலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஐகான்ஸும் சரி, லுக்ஸும் சரி வேற லெவலில் மாற்றிருக்காங்க. ஆனால் இது ஐஃபோனுக்கு மட்டும்தான். iOS யூசர்ஸ் பிஸ்னஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இந்த லுக் வந்து அவைலபிளாக இருக்க போது. இதுவும் பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது, ஆனால் சீக்கிரமாக ரோல் அவுட் ஆகும். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தனித்தனி ஐகான்ஸ் ஒரே மாதிரி கிராஜுவலாக இல்லாமல் நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்காத மெசேஜ், பார்த்த மெசேஜ் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃபில்டர் பண்ணி வைக்கிற ஆப்ஷன் வந்துருக்கு. அன்ரீட் மெசேஜ் ஆகட்டும் அண்ட் குரூப் மெசேஜ் ஆகட்டும், அதெல்லாமே பார்த்தீங்கன்னா டாப்லேயே இப்போ வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம வந்து சர்ச் ஐக்கானை கொடுத்தா அந்த ஆப்ஷன் வரும், ஆனால் டிஃபால்ட்டாகவே டாப்லேயே கொடுத்துட்றாங்க. இனிமேல் சர்ச் ஐக்கானை வந்து டச் பண்ணவே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப இது வந்து சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் பண்ணாத மெசேஜ், ரீட் பண்ண மெசேஜ் தனித்தனியாக இருந்தால் நமக்கும் கன்ஃபியூஸ் ஆகாது. நம்ம அந்த சைடும் போக தேவையில்லை. ரொம்ப யூனிக்கான அப்டேட், செக் பண்ணி பாருங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இனிமேல் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சேட்ஸை வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம்னு இருந்துச்சுல. ஒரு காண்டாக்டில் ஒரு பர்சனல் சேட்டில் ஒரு சேட்டை வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம்னு இருந்துச்சு. இனிமேல் 3 சேட்டை நீங்கள் வந்து பின் பண்ணி வைக்க முடியும். எஸ், உங்களுக்கு பிடிச்சமான பர்சன் சென்ட் பண்ண 3 சூப்பரான மெசேஜை வந்து பின் பண்ணி வச்சுக்க முடியும். பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது, ஆனால் சீக்கிரமாகவே இது ரோல் அவுட் ஆகும். இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ரோல் அவுட் ஆக போகுது. ஏன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பின் பண்ணி வைக்கிற ஆப்ஷன் இருக்கு. இருந்தாலும் இது பெரிய அப்டேட் இல்லைங்கிறனால சீக்கிரமாக இது வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா சிமிலராக இதே மாதிரி தான் இருக்கும். பர்சன்ஸை வந்து பின் பண்ணி வைக்கிறது. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை பர்சன் வந்து பின் பண்ணி வைப்போம்? 3 பர்சனை பின் பண்ணி வைப்போம். அப்பா, அம்மா, இல்லை நம்ம ஃபேவரட்டான பர்சன் யாராவது ஒருத்தர் பின் பண்ணி வைப்போம் இல்லையா? இதில் வந்து 3 பேருங்கிறது இப்போ 5 பேராக மாறிடுச்சு. எஸ், 5 தனித்தனியான பர்சன்ஸை வந்து நீங்கள் வந்து சேட்டில் வந்து பின் பண்ணி வச்சுக்க முடியும். நேர்லி பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்க்ரீன் வரைக்குமே உங்கள் ஃபேவரட்டான பர்சன் மட்டும் தான் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப யூனிக்கான அப்டேட், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன் பார்த்தீங்கன்னா வெறும் 3 பர்சன்கிறது போதாது இல்லையா? ஒரு 5 பேராக நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்பெஷல் பர்சன்ஸுக்கு நம்ம சேட்லையும் ஒரு பெரிய இடம் கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? எனக்கு இந்த அப்டேட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது எந்த அப்டேட்காக வெயிட் பண்றீங்க அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் சார். பை.